நெக்ஸ்ட் இந்த படத்துல ஒரு கேமியோ ஒன்று வருது. அது யாருன்னா நம்ம உபேந்திரா தான். உபேந்திராவை கேமியோ பண்ண தான் கூட்டு வந்திருக்காங்க. இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, ஒழுங்கா உபேந்திராவை ஃபர்ஸ்ட்லயே காமிச்சு கூட்டிட்டு வந்துருக்கலாம். அந்த பாட்டுல ஒரு சீன்ல காட்டுவானுங்க, சரி நானும் அடுத்த சீன்ல வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா தலைமை ஒரு ரூமுக்குள்ள போய் கதை சாத்திக்கிறான். அந்த ரூமுக்குள்ள மட்டும் யாரும் போயிடாதீங்க, அந்த ரூமுக்குள்ள பேய் இருக்கு, பூதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் சீனே. எந்த காரணத்தை கொண்டும் தெற்கால இருக்க ரூம் பக்கம் யாரும் போகவே கூடாது. ஆனா தலைவன் படத்துல எப்ப வரான்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இன்டர்வல் முடிஞ்சு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் ஒன்று வருது. அந்த ஃபைட்ல தான் தலைவனோட இன்ட்ரோவே காட்டுறாங்க. அந்த ஃபைட்ல தான் நம்ம தலைவரும் உபேந்திராவும் டேக் டீம் போட்டு ஃபைட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. என் கேள்வி என்னன்னா, லோக்கி என்ன இவ்வளோ பெரிய ஃபைட்டு இந்த படத்துக்கு தேவையான? வராங்க, அடிக்கிறாங்க, பறக்குறாங்க, வரான், அடிக்கிறான், பறக்குறான், வரான், அடிக்கிறான், பறக்குறான். முடியல தலைவரே, முடியல தலைவரே. இப்படியே பறந்துகிட்டே இருந்தா எப்பதானே படத்தை மூவ் பண்ணி கொண்டு போற? அதுலயும் நம்ம உபேந்திரா வரப்போ ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. ஐயோ சாமி, அணி என்னென்ன பிஜிஎம் அது? அணி என்ன பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு சாங்கை போட்டு வச்சிருக்கியே, அதை எதுக்கு போட்டேன்னாச்சும் கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபைட்ல அந்த ஃபுல் பாட்டை போட்டிருந்தாலே அந்த ஃபைட்டு ஓரளவுக்கு எங்கேஜிங்கா இருந்திருக்கும். பாக்குற நம்மளுக்கும் பவர் ஹவுஸ்ன்ட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அதை விட்டுப்புட்டு தகிட்டன்னு ஒரு பிஜிஎம் போட்டு வச்சிருக்கியே, அந்த பிஜிஎம் எப்படி இருக்கு தெரியுமா? தியேட்டர்ல தலைவர் ஃபைட் ஆரம்பிச்சப்ப கத்தி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க தியேட்டர்ல. அந்த ஃபைட் முடிய போறப்ப நம்ம உபேந்திராலாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பிஜிஎம் கேட்டே எல்லாம் கடுப்பாகி உட்காந்துட்டானுங்க அமைதியா. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.